நீரிழிவு பிரச்சனையால் தொடர்ந்து மருந்து உட்கொண்டு வந்த விஜயகாந்துக்கு 2022 ஜூன் மாதம் காலில் வீக்கம் ஏற்பட்டது. இதனை அடுத்து மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு நடத்தப்பட்ட பரிசோதனையில் இரத்த ஓட்டம் சீராக இல்லை என தெரியவந்தது. இதனை அடுத்து மருத்துவர்கள் ஆலோசனைப்படி கேப்டனின் வலது காலில் இருந்து 3 விரல்கள் அகற்றப்பட்டது. அதன் பின் தான் அவர் நாற்காலியில் அமர்ந்தபடியே இருந்தார். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் உடல் சாலிகிராமத்தில் உள்ள அவரது வீட்டுக்குள் ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு செல்லப்படுகிறது. 2 நாட்களாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த விஜயகாந்துக்கு கொரோனா தொற்று இருப்பதாக தேமுதிக தலைமை அலுவலகம் இன்று காலை அறிவிப்பின் மூலம் தெரிவித்தது. இந்நிலையில் சற்று முன் மரணமடைந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ள உடனே அவரது உடல் சாலிகிராமம் வீட்டுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நுரையீரல் அலர்ஜி காரணமாக உயிரிழந்ததாக மியாட் மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டது. வெண்டிலேஷன் உதவியுடன் சிகிச்சை பெற்று வந்த அவர் மருத்துவர்களின் கடின முயற்சி இருந்தபோதும் காலமானார் என்று மியாட் தெரிவித்துள்ளது. இன்று காலை அவருக்கு கொரோனா தொற்று இருந்ததை தேமுதிக தலைமை அலுவலகம் அறிக்கையின் மூலம் தெரிவித்தது. விஜயகாந்தின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக மக்கள் வெள்ளம் கோயம்பேடு தேமுதிக தலைமை அலுவலகத்தை சூழ்ந்துள்ளது. அலுவலகத்தில் முன்புலா சாலைகள் அருகில் உள்ள மேம்பாலத்தில் மீது எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டம். தென் மாவட்டத்தை சேர்ந்த பல தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் சென்னை நோக்கி வந்து கொண்டிருப்பதால் இந்த கூட்டம் இன்னும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேமுதிக தலைவர் விஜயகாந்தை கோயம்பேட்டில் இருக்கும் கட்சி தலைமை அலுவலகத்திலேயே அடக்கம் செய்ய உறவினர்கள் முடிவு செய்துள்ளனர். இதற்காக அலுவலகத்தில் பின்புறம் பள்ளம் தோண்ட அளவெடுக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்தில் தொண்டர்கள் கூடி நின்று அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். சிலர் உணர்ச்சி வசப்பட்ட உருண்டும் பெரண்டும் அழுதது காண்போரை நெகிழ செய்துள்ளது.